இந்த செம்பருத்தி பூ வச்சு நம்ம ஹோம்மேட் ஹேர் கண்டிஷனர், ஷாம்பு இதெல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து சீரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஃபிளாக்ஸ் சீடு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுட்டு, செம்பருத்தி பூ நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் ஃபிளாக்ஸ் சீடில் இருக்கிற ஜெல் எல்லாமே வந்து தண்ணியில் இறங்கியிருக்கும். இந்த மாதிரி நல்லா கையிலேயே பிசைஞ்சு விட்டுட்டு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணதை வேஸ்ட் பண்ணாமல் அரைச்சி ஹேர் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். இது அப்படியே வச்சுட்டோம்னா 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் பயோ என்சைம் வாசனைக்காக ஜவ்வாது போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஏர் டைட்லாம் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம்னா எவ்வளோ வருஷம் கெட்டு போகாது. நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து 3 வயசுல இருக்கிற குழந்தைங்கலேருந்து எல்லா ஏஜ் பீப்புள்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து முடி எல்லாமே இப்படி நல்லா எடுத்துட்டு நல்லா ஸ்கேல்ப்ல படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி 1 or 2 ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு நம்ம வீட்லயே ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஹெர்பல் ஷாம்பு போட்டு நல்லா குளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா போதும். ஹேர் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். நம்ம வெயிலே போறோம்னா டேமேஜ், ஸ்பிளிட் எண்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க.